நான் எப்படி வெளியே வருவது குருஜி? ஓவர் திங்கிங் இல்ல, முதல்ல திங்கிங்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு பாருங்க. ஏன்னா திங்கிங்ல ஆரம்பிச்சு அது ஸ்பீட் எடுக்கும்போது அது ஓவர் திங்கிங்கா போயிடுது. ஓகே, திங்கிங் தாட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கடந்த காலம் பத்தின ஒரு வருத்தம், எதிர்கால பத்தின ஒரு பயம். எப்போ ஒரு மனிதன் இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு கடந்த காலத்தை பத்தி பயப்படுறானோ அல்லது எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தனுக்குள்ள வரும்பொழுதுதான் திங்கிங்கே ஸ்டார்ட் ஆகும். இது என்ன அப்படின்னா, நிகழ்காலத்துல எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அது கூட நீங்க இருக்கிறது இல்லை. எப்போ ஒரு உயிர் இந்த நிகழ விட்டுட்டு பாஸ்டுக்கோ அல்லது ஃபியூச்சருக்கோ எப்போ நீங்க போயிட்டீங்களோ, நீங்க வாழ்க்கையை வாழவே இல்லை. இப்போ தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டீங்க. மனம் என்ற ஒரு சக்தியில போய் இந்த உயிர் போய் சிக்கிடுச்சு. இந்த உயிர்த்தன்மை எப்போ இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்துல போய் சிக்காம தனித்தன்மையா இப்படி இருக்குதோ, இப்ப திங்கிங் இருக்கா, நீங்க நிகழ்ல இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஓவர் திங்கிங் பயங்கரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து நீங்க எப்ப வெளியில வருவீங்க தெரியுங்களா? 2 சிச்சுவேஷன்ல வெளியில வருவீங்க. கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம், பிடிச்ச விஷயம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க, கிரிக்கெட் உங்களுக்கு வெறியர். நீங்க இப்போ ஒரு மேட்ச் 6 பால் 22 ரன் T20 மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் அல்லது 2 டீம் நடக்குது. அப்போ அந்த மேட்ச் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள அப்படியே இன்வால்வ் ஆயிருவீங்க. யூ ஆர் வெரி எக்ஸைட்டட். அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திங்கிங் இருக்காது. ஏன்னா நீங்க அந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. மேட்ச் கொடுக்கலீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் உங்களுக்கு ஒரு கருவியாக உங்க முன்னாடி நின்று கொண்டு உங்களை பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போக விடாம நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்க. இப்ப அந்த ஒரு கணத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பத்தின வருத்தங்கள் இருக்காது, எதிர்காலத்துல பத்தின சிந்தனையே இருக்காது, சோறு தண்ணியே வேண்டாம், இப்படி பேன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஒரு நிலையில நீங்க நிகழ்காலத்துக்கு வந்துட்டீங்க. பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனம் என்ற ஒரு சக்தியில் இருந்து விடுபட்டு நிக்கிறீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க திங்கிங் இல்லாம இருப்பீங்க. இன்னொரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. எங்க தெரியுமா? எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் சிச்சுவேஷன். இப்போ மரணம் வரப்போகிறது, ஒரு பயங்கரமான டேஞ்சர், ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. நீங்க வண்டி போயிட்டு இருக்கு 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காரை டிரைவ் பண்றீங்க, பிரேக் பிடிக்கலன்னு பேனிக் ஆயிடுவீங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டோ ஃபியூச்சரோ இருக்காது. இந்த மொமெண்ட்ல இது எப்படி தப்பிக்கலாம், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருவது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புரிதலுக்கு வருவீங்க. அந்த மொமெண்ட்ல திங்கிங் இருக்காது. அதுல ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதனாலதான் நீங்க நிறைய சின்ன பசங்க எல்லாருமே பைக்கை ஸ்லோவா ஓட்ட மாட்டாங்க. வேகமா ஓட்டுறதுல உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு 40ல போனா இப்படி பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பீங்க. அப்படியே 40ல போயிட்டு, என்னடா மாப்பிள்ள எப்படிடா இருக்க, நம்ம எங்கடா போலாம், சினிமாவுக்கு போவோமா, அங்க போவோமா, இங்க போவோமான்னு இப்படி ஜாலியா பேசிட்டு இப்ப மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியும் ஓடிட்டு இருக்கிறீங்க, மைண்டும் வேலை செஞ்சிட்டு இருக்குது. இப்ப இதே பைக்கை ஒரு 140 கிலோமீட்டர்ல ஓட்டுங்களேன் பார்க்கலாம். ஓட்டிட்டு, என்னடா மாப்பிள்ள சினிமாவுக்கு போவோமா, என்ன பண்ற, இப்படி போவோமா அப்படின்னு பேசினீங்கன்னா கொண்டு சொருவிடுவேன். 140 கிலோமீட்டர்ல போகும்போது உன்னால இங்கேயும் அங்கேயும் திரும்ப முடியாது. யுவர் மைண்ட் இஸ் ரேசர் ஷார்ப். உங்க கான்சியஸ்னஸ் அப்படியே நிற்கும். அந்த நேரத்துல ஒரு தாட் கூட வராது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. பட் இந்த எக்ஸைட்மெண்ட் பைக் ஓட்டுறதுல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பைக் ஓட்டுறதுல இல்ல. அந்த 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டும் போது மனம் வேலை செய்யும், திங்கிங் இல்லாமல் போகுது. இந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல தான் நீங்க இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பார்க்குறீங்க. இது கொஞ்சம் புரிஞ்சது அப்படின்னா இந்த மனம் என்ற ஒரு சக்தியில போய் நான் சிக்கிறேன், அது சிக்காம இது சிக்கிறதுனால தான் நான் இப்படி ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்ல எனக்கு இது புரிந்து விட்டால், இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதே சும்மா நீங்க அப்சர்வ் பண்ணலாம். இப்ப தாட் ஓடுது அப்படின்னா இப்ப மனதில் நான் சிக்கி இருக்கேன் அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்துடுச்சுனாலே
அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக நிற்பீங்க. அது தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த முட்டாள். அது எப்போ வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். வேணாம் போது அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆனந்தமாக உட்கார்ந்துருக்கலாம். இது ஒரு புரிதலுங்க. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு 25 வருஷமா நான் பயிற்சி பண்ணுறேன், எனக்கு இன்னும் மனதிலிருந்து விடுபட முடியல. ஏன்னா புரிதல் வரல. பயிற்சி மட்டும் உங்களை காப்பாற்றாது. இப்போ நான் சொன்ன புத்திசாலித்தனம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க. எப்போ ஒரு உயிர் மனம்ங்கிற விஷயத்துல போய் சிக்கி நானும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு போய் சிக்கிடுச்சோ, இப்போ எண்ணம் பறக்க ஆரம்பிச்சிடும். எப்போ ஒரு மனிதன் மனம்ங்கிறது ஒரு கருவி, இதை நான் வேணுங்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வேணாங்கும் போது தூக்கி ஓரமா வைக்க நீங்க பழகிட்டீங்களோ, இப்போ எண்ணங்கள் ஓடாது. இதைத்தான் வகுப்புல கத்துக் கொடுக்குறோம். இது எப்படி இந்த புரிதலுக்குள்ள வர்றது, இதுக்கு சில கருவிகள் வச்சு ஒரு ப்ராசஸ்க்குள்ள புரிய வைக்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல இந்த அடிப்படை உண்மை உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சதுன்னா இதுல இருந்து விடுபட்டுரும்.